இது ஒரு வித மாயா உலகம், மாயங்களை பாராயம்மா. விதி வெல்வது சொல்வது போல செய்வது எல்லாம் கிடையாதம்மா. இதிகாசம் கதை பேசும் கதைதான் என்று நினைக்காதே. படி என்றும் படியேறி வந்து பழி வாங்கும் நீயும் பதறாதே. உறவாட உயிரோட வந்தாயே நீயே நீயே, தெரியாமல் புரியாமல் தவறானே நானே நானே. வேஷங்கள் போடும் திருத்தங்கள் எல்லாம் திருத்திட வேண்டும் தேர்வாக. பாசங்கள் தந்த பாதகத்தை நீ பழகிடுவென்று பசியார. நிழல் என்றும் நிழல்தானே, நிஜம் என்றும் நிஜம்தானே. நிழல் தேடி ஓடாதே, நிஜங்கள் சுடுமே. நிகழ்காலம் முன்னோடு, எதிர்காலம் என்னோடு. கடிகாலம் இன்றோடு கரைந்தா சுகமே. தினம் தினம்தான் வினை விதைத்தாய், விதி வழியாய் வினையறுப்பாய். ரொம்ப சந்தோஷமா இருப்ப போல. அதுல என்ன சந்தேகம்? நினைச்சது எப்படியோ சாதிச்சிட்ட. நான் சாதிக்க பிறந்தவளாச்சு. எடுத்துங்க சார். வந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் அப்பாவை நாங்கள் மறந்தாலும் நீங்களெல்லாம் மறக்காமல் இன்வைட் பண்ண பார்த்தியா, அதுக்கு தான் வந்தோம். ஆர் யூ ஹாப்பி? யா. திருமண வாழ்த்துக்கள். தேங்க் யூ. ஹாய்.
வாழ்த்துக்கள். லீனா, யார் இவங்க? அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஏன் உனக்கு அவங்க தெரியுமா? இல்லை, தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். ஓ. வாங்க டாக்டர். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ டாக்டர். கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்னேன், லீனா எப்படியோ பண்ண வச்சுட்டா. சொல்றவங்க சொன்னதான் கேட்குற போல. நைஸா ஊசி போடாதீங்க டாக்டர். 35 வயசுல அது மேரேஜ் பண்ணணும்னு தோணுச்சு Thank you, doctor. எல்லாம் லீனா வரதான். Thank you. ஹாப்பி மேரிட் லைஃப்மா. காட் பிளஸ் யூ. ஹாய். என்னடி நான் கொடுத்த ட்ரெஸ் போடாம வேற போட்டிருக்க? இப்போ எப்படி? சார், உங்க வைஃப் ஒரு 10 நிமிஷம் கடனா கொடுத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துருவேன். ஓகேவா? வாடி சொல்லிட்டாங்க. வாடி. ஹலோ. இன்னும் 2 ஹவர்ஸில் வந்துடுவேன். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். ஓகே, அப்போ அவங்கள மெயில் பண்ண சொல்லுங்கள், நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, வேறு ஏதாச்சும் அப்டேட் இருக்கா? சரி. சொன்னாங்க எப்போ எத்தனை மணிக்கு வரேன்னாங்க? அவங்களா? சொல்லுங்க எல்லாத்தையும் கரெக்டாக மெயில் அனுப்பிட்டீங்களா இல்லையா? எதுவுமே நான் ஒன்றும் போய் பார்க்கலையே, அவங்க சொல்லலை. ஓகே, நான் வெயிட் பண்றேன். நல்லா இருக்கு. இருந்தாலும் உன் பர்த்டே ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருப்பேன். நாட்டி பாய். உண்மை சொன்னா மட்டும் ஒத்துக்க மாட்டியா? தாராவை எப்படியாவது அனுபவிக்கணுமே, யாருக்கிட்ட ஐடியா கேட்கறது? டாக்டர், எனக்கு தெலுங்கு தெரியாது டாக்டர், நான் எப்படியாவது கத்துக்கணும். தவிக்கணும் டாக்டர். நீ எதுக்கு தவிக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சிச்சுல, அவளை எப்படியாவது தொடணும். சொல்லுங்க டாக்டர். அவ உடம்ப தொடணும்னா முதல்ல அவ மனசை தொடணும். அவ மனசு தொடணும்னா எப்படி டாக்டர்? அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஆஸ்பத்திரிக்கா? இவரே ஜெனரல் டாக்டர், மாத்திரை பூதி டாக்டர் மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஒருவேளை நம்மளை வச்சு இவரு கத்துக்கிறாரோ? இருந்தாலும் போய் தான் பார்ப்போம். தாரா, தாரா, கண்மூடி வித்தெல்லாம் காட்டாதடி. எங்க இருக்க? அம்மா, என்ன தாரா கரல கட்டிய மாறிட்டா? கிக் பாக்ஸு. மூக்கு பிடிக்க துண்ணுட்டு மலைப்பாம்பு மாதிரி மலாந்து கிடக்குறான். ரத்தம், ரத்தம், ஐயா, அம்மா, ரத்தம். ஐம் சாரி. நல்லது நடக்க வேண்டிய இடத்துல கெட்டது நடந்துருச்சு. நீங்கள் இங்கே எவ்வளோ நாள் இருக்கிறதா பிளான் பண்ணியிருக்கீங்க? um 2 weeks. ஓ, எதுக்குன்னா மறுபடியும் உங்களை விசாரிக்க வர வேண்டியிருக்கும். அதனால தான் கேட்டேன். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் நரேந்திரன். இறந்து போன ராம்தேவ். நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன்.
கனவா? பயந்துட்டியா? என்னாச்சு? சரி சரி வா. தூங்கு. అమ్మ లేసుకుతే కాఫీ కేపాంగో అమ్మకు మాత్రమే పాలు ఉంది వెళ్ళి పాలు వాంగినవా ஏண்டி வெள்ளிக்கிட்ட போய் நான் பால் வாங்கிட்டு வரணுமா? அப்ப நீ எதுக்கு இருக்கிற? చెప్పులు పించిపోతుంది. செருப்பு பிஞ்சு போச்சா? என் செருப்பு தான் பிஞ்சு போய்க்குது. மழை நிக்கட்டும், తెచ్చిని வந்து தரேன். வேற ஏதாவது சொல்லு, வாங்கிட்டு வந்து தரேன். కాయగరి లేదు తీసుకున్నరా? காய்கறி தீந்து போச்சா? அதான் கொலை கை வைக்காம தோட்டத்துல போய் அறுத்துன்னு வந்து குழம்பு வையே. இதெல்லாமா என்கிட்ட சொல்லுவேன். வேற எதனா சொல்லு. நல்லா செய்யற. காஃபி తీసుకొస్తానమ్మా. அம்மா ஆள் வந்துட்டாங்க. நம்ம 2 பேரும் சும்மா பேசிட்டு வந்தோம். அம்மாவுக்கு போய் முதல்ல காப்பி கொடு. అమ్మ కాఫీ తీసుకోండి. என்ன சத்தம்? சத்தம் கேட்டும் எந்திக்கவே இல்லை. கௌதம் 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 ஆமா லீனா, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஒரு 2 ஹவர்ஸில் கண்ணு முடிச்சுப்பான். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எனிவே குட் லக். காட் பிளஸ் யூ. ஓகே. எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு லீனா. ஹலோ இன்ஸ்பெக்டர். என்ன டாக்டர், ஃபங்க்ஷன் முடிச்சு இன்னும் வீட்டுக்கு போகலையா? ஆஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட் நான் இங்கே இருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் இங்கே ஏதோ தேடி சுற்றிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் 1 மினிட். உங்க ஹாஸ்பிட்டல் பேர் என்ன? பிரீத்தி ஹாஸ்பிட்டல். நீங்கள் மறந்துட்டெல்லாம் கேட்கல. நான் மறைக்கிறேனான்னு நீங்கள் கேட்குறீங்கிறது எனக்கு தெரியும். நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன் இன்ஸ்பெக்டர். நீங்கள் எப்போ வந்தாலும் என்னை தாராளமாக பார்க்கலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் ஓப்பனாக என்கிட்ட கேட்கலாம். ஓகே இன்ஸ்பெக்டர்? ஓகே லீனா, பாய். ஓகே டாக்டர். உள்ள வாங்க இன்ஸ்பெக்டர். கௌதம் இந்த ஊர் தானே? சின்ன வயசுலயே இந்த ஊர் விட்டு போயிட்டார்ல? எஸ். அவங்க அப்பா அம்மா இப்போ இல்லை. அவங்க ஞாபகமாக தான் இந்த வீட்டை வாங்கினாரு. நான் தான் மேரேஜ் முடிஞ்சு அவரை இங்கே கூட்டிட்டு வந்தேன். குட். நான் அடுத்து கேட்க போற கேள்விக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டீங்க. இங்க 2 வீக்ஸ் தான் இருக்க போறேன்னு சொன்னீங்கல்ல? யா. நம்பர் 6 கொடைக்கானல் எஸ்டேட், கொடைக்கானல். உங்க வீட்டு அட்ரஸ் தான். உங்க ஐடி, ஆதார் கார்டுலாம் இந்த அட்ரஸ்க்கு மாத்திட்டீங்களா? புரியுது. எனக்கு இங்க இருக்க விருப்பம்.
பட் கௌதம்க்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல. ம் டீ ஆர் காஃபி? டீ. சரிம்மா. போடி 1 minute. அப்படி டீ போடு. ஐயாக்கு அப்படி ஒரு காப்பி போடு, சீக்கிரம் போடு. டீ எடுத்துக்கோங்க. அவங்க என் ஹஸ்பண்டுக்கு காஃபி கொடுக்க போயிருக்காங்க. என்னாச்சு? ஐயோ காணோம். நல்லா தேடி பாத்தீங்களா? பார்த்தாச்சு. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது Black கலர்ல ட்ரெஸ் இருக்கா? என்னது? அதாவது Black கலர் குர்தா மாதிரி. இருக்கு. எஸ். இன்ஸ்பெக்டர் என்னாச்சுன்னு சொல்லுங்க. சரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு முதல்ல போங்க. கௌதம் தேடுங்க. கௌதம், கௌதம், கௌதம். கௌதம், கௌதம். கௌதம். ஷிட். கௌதம், கௌதம், கௌதம். கௌதம். கௌதம், கௌதம். கௌதம். கௌதம், கௌதம். கௌதம். கௌதம், கௌதம். 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 கௌதம், கௌதம். 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 கௌதம், கௌதம். கௌதம். என்னாச்சு கௌதம்? கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன்ல. வா.
நினைப்பது ஒரு சுகம். எனக்கு துணை வரும் நிலவது வரம் உன் சூட்டில் குளிர்காயும் வாங்கும் உன் மோட்சம் என் பேச்சில் சரியாகும் இதழ்களில் முத்தம் இதுவரைக்கும் தொடர்வது ஏனோ உனக்கிரக்கம் என்னில் உன்னை உணர்ந்தேனே நொடியில் என்னை மறந்தேனே தடுத்தேன் தவித்தேன் இழந்தேனே புதுவித அனுபவத்தில் மின்னல் துள்ளி பாயுதே பாயுதே கண்டல் கொண்ட காதல் என்று காமம் கண்டு மூடுதே. மின்னல் துள்ளி பாயுதே பாயுதே கண்டல் கொண்ட காதல் என்று காமம் கண்டு மூடுதே. அடிக்கடி இருவரும் அணைப்பது ஒரு சுகம். எனக்கு துணை வரும் நிலவது வரம் கௌதம் கௌதம் எப்பவுமே புக்கு தான் படிப்பியா? லீனா 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 எழுந்துரு லீனா. பேசாம என் கிளினிக்கை உங்க வீட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மாத்தி மாத்தி மயக்கம் போட்டு வேறங்க, அதுக்காக தான் சொன்னேன். டாக்டர் வா சொல்றேன். டாக்டர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். டாக்டர் ஏதாவது ப்ராப்ளமா? நத்திங் டு வரி, இஸ் ஆல் ரைட். டாக்டர் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ப்ராப்ளம் அவகிட்ட இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கு கௌதம். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்குள்ள எதுவும் நடக்கல, அதுக்கு ட்ரை பண்ணுங்க.
தாரா அம்மா காஃபி கொண்டா. இதோ వస్తాను సార్. ஏழு நேரத்தில் உட்காந்துருக்க, லைட் போட வேண்டியது தானே. சாரி. ஏன்? நேற்று நைட்டு உன்னை மூட் அவுட் பண்ணிட்டேன். முதல்ல உன் ஹெல்த்து தான் முக்கியம். ஒரு நிமிஷம். ஹலோ, குட் மார்னிங் சார். நான் கொடைக்கானலில் தான் இருக்கேன். ஓ, எல்லாருமே கொடைக்கானல் வந்திருக்கீங்களா? ப்ரொஃபஸர்ஸ் மீட்டிங்கா? என்ன சிலபஸ் பற்றி? ஓ அப்படியா. நான் கண்டிப்பாக வரணுமா இல்லை நைட் ஸ்டே? சரி ஓகே, நான் கண்டிப்பாக வந்துடுறேன். ஷியோர், தேங்க்யூ. என்னாச்சு? இங்கே கொடைக்கானல் ப்ரொஃபஸர்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் கண்டிப்பாக போய் ஆகணும். நைட் ஸ்டே வேறு பண்ணணும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. தாரா, அம்மாவை பார்த்துக்கோ. చూసుకుంటాను బాబు. தாரா, ஐயாவுக்கு டிஃபன் ரெடி பண்ணிடு. ஹலோ, யாரு? சொல்லுங்கள். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ரகு பேசுகிறேன். ஒரு கேஸ் விஷயமா நான் 2 நாள் வெளியே போகிறேன். அதனால் நீங்கள் எங்கேயும் வெளியே போக வேணாம். அப்படியே போனாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. ஓகே? ஓகே இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டருக்கு அந்த மர்டர் கேஸில் நம்ம மேலே சந்தேகம் இருக்கு. பார்த்துக்கலாம். ஐயோ, தனிமையா இருக்காளே, எப்படியாவது அடைக்க வேண்டியதான். விட்ட மாட்டேன், விட மாட்டேன். ஏண்டி கட்டம் புடிச்ச கட்டி பிடிச்சா அப்படியே ஒதுங்கி தள்ளுற. ஓனர் கூப்பிட்டா மட்டும் அப்படியே பல்ல காட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு போற. நம்ம புருஷன் பொண்டாட்டியே தெரியாம நடிக்கிறது எதுக்கு? டப்புக்காக. நான் கூப்பிட்டா அப்படியே சிலும்புற. ஓனர் கூப்பிட்டா மட்டும் ரேப்புக்கு வஸ்தான் அந்த ரேப்புக்கு வான்ற. இதுல இன்னடி உள்குத்து. ఏయ్, రేప్ అంటే ఏమి అర్థం తెలుసా? నాలికి అర్థం. நாளைக்கும் நீ போவியா? யோசிக்கிறா. రాజొక్క ముక్క. தொங்கு முக்கவா? எந்த முக்குன்னு போய் நான் தொங்குறது? எந்த ரூம்ல இருக்க சொல்றான்னு போய் கேட்போம். இப்பதான் நம்ம ரூட்டுக்கு வந்திருக்கா. கரெக்ட் வேண்டியதான். ఇవి ఏమి కావాలా? நீதான் காவாலா? துணி காய போடணும். போடி. மூடு வரதுக்கு முன்னாடி மேல போடி. போடினா நீ கவலைப்படாது இல்லைனா, தப்பு செஞ்சாதானே பயப்படணும். அவ செய்யற வேலை நம்ம செய்யறதாக்குது. என்ன பண்ற? துணி துவச்சு காய போடுறேன். பயமுறுத்தாம காய போடு. என்ன பயம்புத்த சொல்லிட்டு அவர் என்ன பயம்புத்திட்டு போறாரு? என் பொண்டாட்டி என்னை பார்த்து பயப்பட மாட்டா. எல்லாம் என் தலையெழுத்து. என்ன இந்த கார் எப்போ பார்த்தாலும் ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்கு. நான் தான் தண்ணி அடிச்சிருக்கேன்ல. யூஸ்லெஸ் கார். ஒரு சார் இருக்கார், அவர்கிட்ட காரை கேட்கலாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் தான் குடிச்சிருக்கிறேன். நீங்கள் நிறையா குடிச்சதா தப்பாக ஃபீல் பண்ண வேண்டாம். என் காரு மலையில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உங்கள் காரில் முதல்ல உங்களை நான் ட்ராப் பண்ணுறேன். அப்புறம் என்னென்னா உங்கள் காரில் ட்ராப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? இவர் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கார். நான் என்ன ஆடுறேன்னு நினைக்கிறீங்களா? ஐஎம் டான்ஸர். ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டுங்க. அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக வீட்டுக்கு போக முடியும். ஏசி ஆஃப் பண்ணுங்க சார், ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஹலோ மிஸ்டர், சுத்த விடாமல் கரெக்ட் அட்ரஸை சொல்லுங்கள். நீங்கள் போங்க சார், நான் நல்லா சுற்றி காட்டுறேன். பார்த்தீங்களா சார், நைட்டு ஃபுல்லாக சுற்றி கரெக்டாக காலையில் வந்துட்டோம். என்ன என் ஒய்ஃப் யாருக்கும் டாட்டா காட்டுறேன் சார். நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் உங்களை ட்ராப் பண்ண விஷயம் என் ஒய்ஃபுக்கு தெரியாது. அவள் ரொம்ப கோவக்காரி. சி மை ஒய்ஃப் கீதா. சார்,
வழியில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா தயவு செஞ்சு எனக்கு கால்லாம் பண்ணிடாதீங்க. கிளம்புங்க பாய். ஹாய் கீதா, நைட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா? சாரி, கவலைப்படாத. இன்னைக்கு நைட் நான் கண்டிப்பாக வரமாட்டேன். இன்னைக்கு நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். மென்டலி அஃபெக்டட் பர்சன். அவளுக்கு எப்படி பிடிக்கும்? டான்ஸ் ஆடும். ஏண்டி ஒரு புருஷனை அடிச்சு இப்படி தள்ளிட்டு வரிய? உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடி? நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. ஊர்ல குறவெல்லாம் ஒரு புல்லு பூச்சி இல்லையான்னு கேக்குறான். அதுக்கு என்ன ட்ரை பண்ண விட மாட்டேன்டி. என் பின்னாடி நீ ஆன திருகுதாவே எனக்கு சிக்கல. எனக்கு முடிந்ததே நீ சிக்கி எடுக்கிறதுக்கு. నువ్వంటే నాకు చాలా ఇష్టం. నువ్వంటే నాకు చాలా తారా వస్తానమ్మా. 6 లక్షమరే కై తీకిన పోరా. వచ్చేది ఇల్లామే వస్తానా? అడియే ఇడియే ఇడిచాலும் உன்னை நான் விட மாட்டேன்டி. இருடி வர. చెప్పండి మా. நான் வெளியே போகணும். அம்மா, இந்த நேரத்துல தனியா போతున్నారా? நானும் கூட வரேம்மா. இல்லை, நான் தனியாக தான் போகணும். நீங்கள் யாரும் கூட வர வேண்டாம். நான் போகிறேன். அம்மா சொன்ன கேளுங்க. அம்மா அம்மா. ஆமா, அம்மா எங்க போறாங்க? నాకు తెలీదు. நீ அடிச்சதுல நாக்கு தள்ளி தாண்டி போச்சு. திருப்பி நீ அடிச்சனா எது எங்கெங்க தள்ளுதுன்னே தெரியாதுடி. அவங்க சவுக்கிறதுக்கு அவங்க வெளியே போயிட்டாங்க. நம்ம சவுக்கிறதுக்கு உள்ள போயிடுவோம். வாடி வாடினா இந்த சமயத்தாடி நம்ம நல்ல நேரம். ஹலோ ஹலோ மேடம், அந்த ஐடி இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அட்ரஸ் ஆச்சு. யாரா இருக்கும்? யோ, காலைல மூடு வரும்போது கவு தட்டுறியா? யார்யா நீ? அம்மா இல்லை, எங்க அம்மா செத்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள் அம்மா இல்லை, வீட்டு அம்மாவை கேட்குறேன். அந்த அம்மா நைட்டு போய் இன்னும் வரலையா? அந்த அம்மா காரில் இருக்காங்க, போய் கூப்பிட்டு காரில் இருக்காங்களா? சார், என்ன சார் ஆச்சு? நேற்று என் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தாங்க. அட்ரஸை பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், டாக்டர் கூப்பிட்டு காட்டுங்க. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். மெதுவாக கூப்பிட்டு போமா, பார்த்து மேலே படுக்க வை. வரேன். ஐயோ, வர வந்துட்டாரு. இவன் எங்க இங்கே வந்துட்டு போகிறான்? இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? யார் அவன்? எதுக்கு இங்க வந்துட்டு போறான்?
நம்ம அம்மா அவங்க வீட்டு வாசல்ல மழை கழிச்சு ஊட்டாங்களாம் சார். காரோட எடுத்துன்னு வந்து விட்டு போறாரு சார். மயக்கடிச்சிட்டாங்களா? அம்மா இங்க மேல இருக்காங்க சார். லீனா வேகமா போறாங்க. என்ன பண்ணுவான்னு தெரியலையே. நேற்று போதையில் காரை எங்கே விட்டான்? இங்கே தானே எங்கேயோ விட்ட மாதிரி தெரிஞ்சது. அதான் நம்ம கார் தான். இனிமேல் சரக்கு அடிக்கிறப்ப இதுக்கு கொஞ்சம் ஊற்றி விடலாம். அப்போ தான் நிற்காம விடும். இங்கே வா. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு தெரியுமா? அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி எதுவுமே நடக்கல, நம்மளுக்கும் கல்யாணம் ஆகி எதுவுமே நடக்கல. அந்த மலைகிராம் கூட்டு போய் கொஞ்சம் சொக்கு பொடி போட்டோன்னு வச்சுக்கோ, நடக்கிறதெல்லாம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். Stop the car.
ஏன் காரை நிறுத்த சொன்ன? கேட்குறேன்ல, சொல்லு. உன்னதான் கேட்குறேன், சொல்லு லீனா. நான் இந்த இடத்த இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். இந்த இடத்தையா? ஆமா. என்ன சொல்ற? ஆமா, நான் பார்த்துருக்கேன். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காது லீனா. லீனா, லீனா, தேவையில்லாம கோபப்படாத. ச்சே. இப்ப என்ன சொல்ற? இந்த இடத்த பார்த்துருக்க? ஆமா, நான் இந்த இடத்த பார்த்துருக்கேன். ஆர் யூ ஷூர்? ஐ எம் ஷியோர். இந்த இடத்த நீ கண்டிப்பா பார்த்துருப்ப. உங்ககிட்ட நிறைய டைம் நானே போட்டோல காட்டியிருப்பேன். அதில் தான் பார்த்துருப்பேன். இல்ல, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காது லீனா. நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்லணும்? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ கோவப்படுற? இது டூ மச்சா இருக்கு லீனா. ஓ, லீனா, லீனா, நான் சொல்றது கேளு லீனா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, லிஃப்ட். ஹாய் லீனா. நரேந்திர அங்கிள், நீங்களா? என்னை கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறீங்களா? ஷூர், இட்டின். தேங்க்யூ. எனி ப்ராப்ளம்? மெக்கானிக் வர சொல்லட்டுமா? லீனா. ஹாய் கௌதம். லீனா, ஒழுங்கா வந்து நம்ம வண்டியில் ஏறு. அங்கிள், என்னை ட்ராப் பண்ணுறீங்களா இல்லை நான் நடந்து போட்டுமா? சாரி கௌதம். லீனா, லீனா, லீனா. ஷிட். ஹலோ. ஹலோ. யாரு? சொல்லுங்க. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ரகு பேசுறேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். எங்க எங்க இருக்கீங்க? வெளியே இருக்கீங்களா? ஆமாம், வெளியே இருக்கு இன்ஸ்பெக்டர். உங்க ஒய்ஃப் லீனா? அவள் வீட்டில் இருப்பா இன்ஸ்பெக்டர். உங்க ஒய்ஃப்க்கு கால் பண்ணேன், அவங்க ஃபோன் எடுக்கல. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? சரி, ஓகே, நான் இமிடியேட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் அர்ஜென்ட். ஓகே. ஹலோ. 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 ஹலோ லீனா. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ரகு தான் பேசுறேன். தெரியலையா? ஓ, சாரி இன்ஸ்பெக்டர், நான் லீனா கால் பண்ண உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். இல்ல, நீங்க லீனா நம்பருக்கு தான் கால் பண்ணிருக்கீங்க. என் ஒய்ஃப் ஃபோன் உங்ககிட்ட எப்படி? அதே தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன். உங்க ஒய்ஃபோட ஃபோனு நரேந்திரன் வீட்டில் எப்படி இருக்கு? ஓ, அதுவா? அதை தான் கேட்குறேன், சொல்லுங்க. நேற்று நரேந்திரன் என் ஒய்ஃபை ட்ராப் பண்ண போனார். ஒருவேளை அங்கே மிஸ் பண்ணியிருக்கலாம். ஓ, அப்படியா? நீங்க சொல்றது உண்மையானு கேட்க நரேந்திரன் இப்போ உயிரோட இல்ல. என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? நான் என்ன சொல்றேன்னு கிளியரா புரியணும்னா உடனே கிளம்பி நரேந்திரன் வீட்டுக்கு வாங்க. ஆமாப்பா, நேற்று கூட நான் பார்த்தேன், நல்லா தான் இருந்தாரு. பாடி நீதுன்னு முதல்ல பார்த்தேன். ஆமா சார், எப்பவும் போல நான் காலையில வேலைக்கு வந்தேன். காலிங் பெல் அடிச்சு பார்த்தேன், கதவு திறக்கவே இல்லை சார். அப்புறம் என்கிட்ட இருந்த சாவி எடுத்து கதவை திறந்து பார்த்தப்பதான் ஐயா இப்படி கடந்தது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன். உன் ஃபோன் எடு. இல்லைங்க சார்.
யாருக்கோ டயல் பண்ணியிருக்காரு. பாஸ்வேர்ட் பிளட் மார்க் இருக்கு. One, two, 4, 5. 1, 5, 2, 4. 1, 4. லாக் ஆகக்கூடாது. 5 ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் கால் யாருக்கு பண்ணியிருக்காரு? கால் அட்டன் பண்ணல. பிஸியாக உள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பின் 9944489928. No response. சார், லீனா எங்கே சார்? அதை நான் உங்ககிட்ட கேட்கணும். வீட்டுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கல. வீட்டுக்கும் ஆரம்பிச்சு பார்த்தா வீட்லயும் இல்ல. உங்களை எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னல. எங்க போனீங்க? பொய் சொல்லாதடா. வெளியே போயிருந்தேன். வெளியே போனா என்கிட்ட சொல்லிட்டு போக சொன்னல. மறந்துட்டேன் சார். மறந்துட்டீங்களா? இன்னைக்கு முழுக்க என் கூடவே இருங்க. மறக்கிறதையே மறக்க வச்சிடுறேன். ஐயா. லீனா, உடனே கிளம்பு. காலையிலேருந்து நரேந்திரன் வீட்டில் என்னை இன்ஸ்பெக்டர் எவ்வளோ நேரம் திரும்பி உட்கார வச்சுட்டா. ஐயோ, எவ்வளோ கேள்வி. அங்கேருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். எப்போ வேணாலும் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வரலாம் லீனா. தயவு செய்து இங்கேருந்து நீ கிளம்பு லீனா. சீக்கிரம் ரெடியாகு. உன்னோட திங்ஸ் என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சுக்கோ. முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பணும். இந்த ஊரே வேணான்னு சொன்னேன், கேட்டியா? என் ஃபைல்ஸ், என் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஐயோ லீனா, முதல்ல கிளம்பு லீனா. சொல்றேன்ல, கிளம்பு லீனா. எல்லா கொலையும் நீ தான் பண்ண மாதிரி அவன் கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்றான். வீட்டுக்கு ஃபோன் அடிச்சா நீ ஃபோன் எடுக்கலையா? அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தானா நீ வீட்லயே இல்லையா? எங்க போனா லீனா? உன்னதான் கேட்குறேன், நீ எங்க போன லீனா? கிளம்பு லீனா, கிளம்பு. சொல்றேன்ல, கிளம்பு லீனா. எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஊரை பற்றி. நான் படித்து சொன்னேன் இந்த ஊரே வேணான்னு. நீ தான் கேட்கல. கல்யாணம் ஆகி உங்கள் சொந்த ஊருக்கு போகணுன்னு நீ தான் அடம் பிடிச்சி சொன்ன. இப்போ பார், தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம். நம்ம உடனே சென்னை கிளம்பலாம். எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கலாம். முதல்ல லீனா, 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 தரா, லீனாவை பார்த்தியா? லேதியா ஐயா, நான் ஒன்றும் வெளியே போய் பார்த்துட்டு வரட்டா? வேணாம், நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க. சரியா? லீனா, 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 நீ ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்க நான் ஒத்துக்கிறேன்.
முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்புவோம். லீனா, முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் லீனா. ப்ளீஸ் லீனா, லீனா, லீனா. லீனா, 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 லீனா. அசையாதீங்க கௌதம். நீங்க ஒண்ணு தப்பிச்சு வரல, நான் தான் உங்களை தப்பிக்க விட்டேன். உங்களை வச்சுதான் லீனாவை பிடிக்க போறோம். லீனா, உங்களால தப்பிக்க முடியாது. யூ ஆர் ரவுண்ட் அப். அந்த கொலைகளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. டோன்ட் ட்ரை எனிதிங் ஸ்மார்ட். அவ பாக்குற இடத்த உடனே தோண்டுங்க. Know about this case now. Is it clear? நரேந்திரன் ராம்தேவ் இறந்த இடத்துல நீங்க இருந்திருக்கீங்க. நீங்க இருந்த இடத்துல ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. ஒண்ணு, இந்த கொலையை பண்ணவங்களுக்கு உங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கணும். இல்ல இந்த கொலையை பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லனா இந்த கொலையை நீங்க தான் பண்ணிருக்கணும். இன்ஸ்பெக்டர், அவ பண்ணிருக்க மாட்டா இன்ஸ்பெக்டர். கௌதம், இவங்க தான் கொலையை பண்ணிருக்காங்க. இவ ஏன் இன்ஸ்பெக்டர்? இவங்க தான் பண்ணிருக்காங்க. அவ பண்ணிருக்க மாட்டா. கௌதம், இவங்க தான் பண்ணாங்க. இன்ஸ்பெக்டர், அவ பண்ணல. நான் தான் சொல்றேன்ல. கௌதம், இவங்க தான் பண்ணாங்க. அவ பண்ணல இன்ஸ்பெக்டர். இவங்க தான் பண்ணிருக்கணும். ஐயோ, அவ பண்ணிருக்க மாட்டா இன்ஸ்பெக்டர். Damn it, she's the one. அவ பண்ணலன்னு சொல்றேன். சரி, செத்து எலும்பு கூட இருக்கிறது யாரு? செத்தது நான் தான். ஆமா, செத்தது நான் தான். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். லீனா தானா இறந்ததா சொல்றா. இது என்ன ஆவி பூர்வ ஜென்ம கதையா? ரிலாக்ஸ் இன்ஸ்பெக்டர். லீனாவை தரோவா எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். யூ ப்ளீஸ் வெயிட். லீனாக்கு நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லை, ஆனால் அவளுக்குள்ள இன்னொரு பர்சனாலிட்டி இருக்கு. என்ன டாக்டர், நீங்க கூட ஆவி பேய் பூதம்லாம் இருக்குன்னு நம்புறீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. மெடிக்கல் டேர்மில் இதை ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிஸார்டர் சொல்லுவாங்க.
அதுவா கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கலாம் இல்லன்ற டவுட்லாம் எனக்கு வேணாம் டாக்டர். எதுவா இருந்தாலும் கிளியரா சொல்லுங்க. இல்ல வேணாம், நீங்க விசாரிக்க வேணாம், நானே விசாரிச்சுக்கிறேன். டாக்டரை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. கொலை நடந்த எல்லா இடத்துலயும் நீங்க இருந்திருக்கீங்க. 3வது கொலையை பத்தி கேட்டா செத்ததே நான் தான் சொல்றீங்க. டாக்டர் கேட்டா எதுவுமே தெரியாதுன்னு சொல்றீங்க. What do you think about me? Tell me. Tell me. Tell me out. Tell me. Tell me. Tell me. Tell me. Inspector, Tell me. Don't disturb her. She is my patient. ஏன் தடுக்கறீங்க டாக்டர்? நீங்க தடுக்கலனா உண்மையை சொல்லிருப்பா. அவளுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லாத போது அவ எப்படி உண்மையை சொல்லுவா? சொல்லுங்க, நான் என்ன சொல்ல விசாரிக்க வேண்டிய வரேன்? விதத்துல விசாரிச்சா உண்மையை தானா சொல்லிடுவா. எதுவா இருந்தாலும் விசாரிக்க வேண்டிய முறை இது இல்ல. வேணும்னா உங்க ஆளுங்களை வச்சு விசாரிங்க. எனக்கு யாரையும் வச்சு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. ஏன் நான் என்னையே நம்ப மாட்டேன். இன்ஸ்பெக்டர், அது ஓகே இல்ல. டோன்ட் வரி, I'll take care. கௌதம் வேணா நான் வர. டாக்டர், நான் இந்த கேஸை தனியாவே விசாரிச்சு காட்டுறேன். எனக்கு என்ன ஆச்சு? இன்னும் 2 நாளில் டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாரு. மென்டல் டிப்ரெஷன் தான், ஒரி பண்ண தேவையில்லை. மெடிசின்ஸு ஃபுட்டு வச்சுருக்கேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, முழிச்சிட்ருக்காத. உன்னை இந்த நிலைமையில் என்னால் பார்க்க முடியல. நான் டாக்டர் பார்த்துட்டு வரேன். லீனா, எனக்காக ஒன்று செய்வியா? கொஞ்சம் சரி. நீ சிரிச்சாதான் எனக்கு நிம்மதி. என்னாச்சு? உங்களுக்கு அடி எதுவும் படலையே? பாத்து பாத்து வாங்க வாங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாம் சார், வாங்க போகலாம் சார். நான் அர்ஜென்ட்டாக போகணும் சார். சரி வாங்க, நானே என் கார்ல ட்ராப் பண்றேன். எங்க போகணும்னு சொல்லுங்க. ஓகே சார். பாத்து பொறுமையா உள்ள உட்காரு. பிரதர், நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு. ஓகே சார்.
தேங்க்யூ சார். ஓகே ஓகே. தம்பி உன் ஃபோன். ஓ சாரி சார், இவங்களை எங்கேயும் மறந்துட்டேன். தேங்க்யூ சார். பாய் சார். எஸ், இவங்க பேர் கீதா, ராஜவர்மாவுடைய ஒய்ஃப். சார் மிஸ்ஸிங் கேஸ் சார். 3 டேஸாக அவர் வீடு பூட்டி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். நேம் ராஜவர்மா சார். ஓகே, அட்ரஸ் உடனே சென்ட் பண்ணுங்க. ஓகே சார். எஸ், ராஜவர்மாவுடைய வீட்டில் இருக்க ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். மென்டலி அஃபெக்டட் பர்சன். இவரு தான் அன்னைக்கு ட்ராப் பண்ணோம். இவரு மிஸ்ஸிங்கா? ராஜவர்மா தன்னுடைய ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டு தான் மென்டலி அஃபெக்ட் ஆனாரு. அவருடைய ஒய்ஃபோட ஃபோட்டோ இவங்கிட்ட இருக்கு. அப்போ இவனை விசாரிச்சா இதுவரைக்கும் முடிவுக்கு வராத ராஜவர்மாவுடைய கேஸ் முடியும்னு நினைக்கிறேன். என்ன இன்ஸ்பெக்டர், ஏதாவது கிடைச்சதா? வாடா இங்க. உனக்கும் ராஜவர்மாவுடைய ஒய்ஃப்க்கும் என்னடா சம்பந்தம்? உங்க 2 பேருடைய கள்ள தொடர்பால தான் ராஜவர்மா பைத்தியமா சுத்திட்டு இருந்தானா? சொல்லுடா. நிறுத்துங்க சார், எங்களை கேவலப்படுத்த இப்ப தெரியுதா கீதாவுக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு? அதனாலதான் அவனை நீ கொலை செஞ்சியா? இல்ல, அவனை கொலை பண்ணாதான் அங்க போனேன். ஆனா அங்க என்ன சொல்ற? லீனாவை அங்க நீ பாத்தியா? ஆமா, லீனாவை அங்க பார்த்ததுனால தான் அவளை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்தேன். லீனாவுக்கும் ராஜவர்மாவுக்கும் என்ன தொடர்பும் தெரிஞ்சுக்க தான் நான் அங்க வந்தேன். அங்கதான் நான் உங்களை பார்த்தேன். நரேந்திரன், ராம்தேவ், இவங்க யாரையாவது உனக்கு தெரியுமா? நீங்க சொன்ன யாரும் எனக்கு தெரியாது சார். உங்க அக்காவுக்கு ராஜவர்மாவை எத்தனை வருஷமா தெரியும்? 3 வருஷம் சார். உனக்கு? 2 வருஷம். ராஜவர்மாவுடைய பாடி எங்க? அவனை என் கையால கொல்லணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. அதான் அவனை என் கையாலேயே
இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமா? ஆ தெரியும் சார். இதெல்லாம் தெரிஞ்சு தானே நான் இதை பண்ணேன். எனக்கு எந்த தண்டனையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்றுக்க தயாராக இருக்கேன். வாங்க இன்ஸ்பெக்டர், ஏதோ கேஸ் விஷயமா பேசணும்னு கால் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு இந்த கேஸை தவிர வேற எந்த கேஸும் இல்லையா? ஒரு கேஸ்க்கு 3 கேஸ் கொடுத்து கவர்மெண்ட்டோட ரொம்ப பிஸியாக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். சரி கேளுங்க. நீங்கள் இந்த ஊரில் தானே இருந்தீங்க? ஆமாம். அப்புறம் எதுக்கு இந்த ஊரை விட்டு போனீங்க? சூழ்நிலை தான் காரணம். உங்களுக்கும் லீனாவுக்கும் எப்படி பழக்கம்? டிஎஸ்டி இன்ஜினியரிங் காலேஜில் நான் ப்ரொஃபஸராக இருக்கப்ப லீனா அங்கே ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்டை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? இல்லை, கல்யாணமே வேணான்ட்டு இருந்தேன். லீனா தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. லீனாக்கு மட்டும் என்னால் நோ சொல்ல முடியல. ஏன் கல்யாணம் வேணான்னு இருந்தீங்க? அது என்னோட பர்சனல். உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட எப்பயாவது பொய் சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டான். அதுவே பொய். அப்பா அம்மா இல்லாத லீனாவுக்கு அப்பா அம்மா எப்படி இருக்க முடியும்? அந்த அப்பா அம்மாவுக்கு இறந்து போன 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்? நீங்கள் தனியாக இருக்கீங்க இன்ஸ்பெக்டர், அதான் உறவோட அருமை உங்களுக்கு தெரியல. யாரும் இல்லாத எனக்கு எல்லா அம்மா இருக்கிறது லீனா மட்டும்தான். அவளை பற்றி தப்பாக பேசாதீங்க. தப்பாக பேசல, லீனாவுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்கிறேன். முதல்ல இவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா? தெரியாதுன்னா அதையும் சொல்கிறேன். இவங்க 2 பேரும் உண்மையிலேயே புருஷன் பொண்டாட்டி. காசுக்காக உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்களை காட்டி கொடுக்கறது என் வேலை இல்லை. கௌதம், முதல்ல உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாரையும் முழுசா நம்பிடாதீங்க. ஐயா, அவர் சொல்றது உண்மைதான் ஐயா. புருஷன் முன்னாடியே 2 பேரும் வேலைக்கு போனா சம்பளம் கம்மியா தராங்க ஐயா. அதனாலதான் உங்ககிட்ட நடிக்க வேண்டியது ஆகி போச்சு. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. முதல்ல போங்க. அவர் வெளியே போக சொல்ல, நம்மள உள்ள போக சொல்றாரு. போடி உள்ள. நடந்த 2 கொலைகளையுமே கிடைச்ச தடயங்கள் 2. ஒன்று அந்த மயில் இறக்கு, இன்னொன்று நரேந்திரன் சாகறதுக்கு முன்னாடி கால் பண்ண அந்த ஃபோன் நம்பர். அந்த நம்பர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தனே. ஓ, அனுப்பிச்சிருக்காங்க. ராஜ்வர்மா. அப்போ நரேந்திரன் கடைசியா கால் பண்ணது ராஜ்வர்மாக்கு. அப்போ நரேந்திரன், ராஜ்வர்மா, ராம்தேவ் இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ராம்தேவ், நரேந்திரன் இவங்க 2 பேர் கொலையில சம்பந்தப்பட்ட லீனா ராஜ்வர்மா கொலையிலையும் சம்பந்தப்பட்டதா இளவன் ஏற்கனவே சொன்னான். அப்போ நரேந்திரன் ராஜ்வர்மாக்கு பண்ண காலை ட்ரேஸ் பண்ணா இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும். ஹலோ, நான் இப்போ 2 நம்பர் சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த 2 நம்பரோட கடைசி காலை ட்ரேஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்க இமீடியட்லி. அப்போ லீனா இந்த 3 கொலையிலையும் சம்மந்தப்பட்டிருக்கான கிளியர் ஆயிடுச்சு. ஆனா லீனாவை விசாரிக்க முடியலையே. ஷீ இஸ் அண்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஹலோ, சொல்லுங்க டாக்டர். பிஸியா இருக்கீங்களா இன்ஸ்பெக்டர்? இல்ல, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? அது கேஸ் விஷயமா பேசணும். இட்ஸ் அர்ஜென்ட். அப்படியா? உடனே வரேன். கிடைச்ச எலும்பு கூடு ஒரு 19-20 வருஷம் முன்னாடி இறந்து போன ஒரு பொண்ணோடுது. அந்த பொண்ணு இறந்து போகும்போது ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். அப்போ ஒரு 2000-2001 இருக்கலாம்ல டாக்டர்? எஸ், எக்ஸாக்ட்லி. அந்த வருஷத்துல இறந்து போன பொண்ணுங்களோட லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகே டாக்டர்.
அறியாதவனே புரியாதவனே விடை தேடி ஓடும் நரியானவனே ஐயையோ இது பொய்யுலகம் ஐயையோ இது பொய்யுலகம் விடை தேடி ஓடும் வெறியானவனே சடலங்கள் அத்தனையும் தெரிந்தாடும் போது மயக்கங்கள் மறைத்திடும் சூதை நீ பாரு மெய்யா மெய்யா பொய்யா பொய்யா கண்டுபிடிச்சி ஓடு நித்திரையை துரத்தி விட்டு சத்தியத்தை தேடு அச்சுறுத்தும் அச்சங்களில் அஞ்சிடாதே உண்மையை நீ முன்னிறுத்தி முன்னேறி நீ வென்றிடு சார் வணக்கம் சார். நீங்க கேட்ட வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சிருக்கேன் சார். பட் அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு சார். என்ன ப்ராப்ளம் நான் கேட்டு சொல்றேன். ஓகே சார். அறியாதவனே புரியாதவனே விடை தேடி ஓடும் வெறியானவனே அறியாதவனே புரியாதவனே விடை தேடி ஓடும் நரியானவனே ஐயையோ இது பொய்யுலகம் ஐயையோ இது பொய்யுலகம் ஏலி நான் இங்கே உட்காந்துருக்கேன். என்ன எதுவும் பதில் பேச மாட்டேங்கிற? டாக்டர் கால் பண்ணியிருக்காரு. நான் என்னன்னு போய் பேசிட்டு வரேன். உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. கபோர்டில் வைக்கிறேன், அப்புறம் எடுத்துக்கோ. அப்புறம் உன் ஃப்ரெண்டு திவ்யா கால் பண்ணியிருந்தாங்க. உன்னை பற்றி கேட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததும் ஒரு தடவை அவகிட்ட பேசிடு. என்னப்பா சொல்கிற? எல்லாரும் லீனா லீனா லீனான்னு தான் கேட்குறாங்க. என்ன பண்ணுறது? நீ க்யூர் ஆகிட்டு வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம். லீனான்னு சொல்லிட்டு இருக்க, வேறு பேரே தெரியாதா?
மே கமின் டாக்டர். கமின். லீனா இல்லாமல் கஷ்டமாக இருக்குல்ல? லீனாவை எப்போ டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறீங்க? கௌதம், லீனாவை இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ண காத்துட்ருக்காரு. அதனால லீனா இங்கே இருக்கிறது தான் சேஃப். லீனாக்கு என்ன நடந்துன்னே தெரியாது டாக்டர். அப்படியே அவள் கொலை பண்ணியிருந்தாலும் அவள் சுயநலவில் இல்லை. அப்போ எப்படி அவள் பொறுப்பேற்றுக்க முடியும்? கௌதம், உன் மனைவிக்கு பதிலாக நீ வாக்குமூலம் கொடுக்காத, வெளியே போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. உங்கள் 2 பேருக்கும் இப்போ என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும். என்ன டாக்டர், மருந்து பேர் எழுதுவீங்கன்னு நினச்சா ஊர் பேர் எழுதி வச்சிருக்கீங்க. இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு மருந்து. கல்யாணம் ஆகி நீங்கள் எங்கேயும் போனது இல்லைல்ல? இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகேவா? பள்ளி மாணவி காணவில்லை. இதில் ஒருத்தர் மட்டும் இந்த ஊரில் இருக்காரு. மற்றவங்கெல்லாம் வெளியூர் போயிட்டாங்க சார். ஆனால் அதில் ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டாங்க சார். உங்கள் பொண்ணு கூட படித்தவங்க ஃபோட்டோ ஏதாவது இருக்கும் இல்லையா? ஆமாம், இருக்குது சார். ஓகே, அதை கொண்டு வாங்க சார். எத்தனை முறை சொல்கிறது? உங்கள் ஹஸ்பண்டை வர சொன்னால் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. போய் உங்கள் ஹஸ்பண்டை வர சொல்லுங்கள். சரிங்க ஐயா. பாஸ்கரன் சார், இங்கே வாங்க. இங்கே இருக்க எல்லாரையும் விசாரிச்சாச்சா? விசாரிக்கிறேன் சார். விசாரிங்க. 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லாரையும் விசாரிங்க. ஓகே ஓகே சார். சார், இது என் பொண்ணு. இது மற்றவங்க கூட படித்தவங்க. பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயரில் ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோ. ஓ, இவங்க தான் உங்கள் பொண்ணு கூட படித்தவங்களா? ஆமாம் சார். இவங்களாம் இப்போ இந்த ஊரில் தானே இருக்காங்க? இதில் ஒருத்தர் மட்டும் இந்த ஊரில் இருக்கார். மற்றவங்கெல்லாம் வெளியூர் போயிட்டாங்க சார். ஆனால் அதில் ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டாங்க சார். அந்த வருஷத்தில் இறந்து போன பொண்ணுங்களோட சேர்த்து காணாமல் போன பொண்ணுங்களை பற்றியும் விசாரிக்கணும். ஹலோ, நான் இப்போ ஒரு ஃபோட்டோ அமைச்சிருக்கேன். அதில் ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கு. அந்த பொண்ணை ஃபோட்டோவில் மார்க் பண்ணி அமைச்சிருக்கேன். அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். உடனே அனுப்புங்க. ஓகே. சாரி கௌதம், லேட் நைட்டில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே லேட் நைட் ஆகிடுச்சுன்னு. இப்போ எதுக்கு வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? அது உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். சரி, வாங்க பேசலாம். என்ன இன்ஸ்பெக்டர், வீட்டில் பேசலான்னு பார்த்தா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? உங்ககிட்ட இந்த கேஸ் விஷயமா நான் பேசணும். ஐயோ, இந்த கேஸ் விஷயமா நிறைய சொல்லிட்டோம் உங்ககிட்ட. இப்போ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இன்ஸ்பெக்டர். எதுவாக இருந்தாலும் காலையில் பேசலாம், ஓகேவா? அன்னைக்கு மரத்தை பார்த்த மாதிரி மறைச்சி ஏதோ சொன்னீங்கல்ல? ஏதோ அசோக்னு வேற ஏதோ சொன்னீங்கல்ல? ஏதோ யாத்ராவா?
போங்க சார், குடும்பத்தில் குட்டி குழம்புன்னு வரீங்க. போங்க சார், காலைல பேசிக்கலாம். வாங்க முதலாளி, போங்க சார், நீங்க வாங்க முதலாளி. ஹலோ ஹலோ, வந்துட்டுருக்கேப்பா. வாங்க வாங்க, இன்ஸ்பெக்டர் இங்கே தான் இருக்காரு. வாங்க. ஓகே, வந்துட்டுருக்காங்க சார், வந்துட்டுருக்காங்க. அவர் உங்கள் பொண்ணு ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு, அவங்க எல்லாம் ஒட்டுக்க படித்தவங்க சார். அவர் இந்த ஊர் தானே? ஆமாம் சார், இந்த ஊரில் தான் அவர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் தான் கடை வச்சுருக்காரு. ஓ. ஐயா, மொய் தெரியாம ஒரு பொண்ணை கட்டிக்கினேன். அவ இம்சை என்னால் தாங்க முடியல. ஒரு 2 மாதம் ஊருக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். போயிட்டு வந்தா எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறோம். நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு வரோம். சரி, பணம் எடுத்துட்டு வரேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இது நான், இது கிஷோர், இது சத்யா, இது சாரோட இறந்து போன பொண்ணு கனகா, இது காணாமல் போன பொண்ணு. கன்ஃபார்மாக இந்த பொண்ணு தான் காணா போச்சா? ஆமாம் சார். லீனா, 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 லீனா. இந்த பொண்ணு பேர் என்ன? லோகா. சார், லோகா காணாமல் போகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு இருந்தா. அது எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். அவன் பேர் கௌதம். என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? நான் இல்லைன்னா அப்படி பதறேன். நீ இல்லாமல் என்னால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. லோகா, லோகா, ஒரு வித மயக்கம் இருதயம் துடிக்குது, இரவினில் தவிக்குது. அழகான தேவதை அசைந்தாடும் தாமரை, எனக்குள்ள ஒரு விதமை.
வலியால் வலியை மனதில் சிரித்தேன். உயிரான நீ விலகாதம்மா, உம்மிருக்கம் என்னாலும் என்னாயுள் சந்நிதிகளா. எனக்குள்ள ஒரு வித மயக்கம், புதுசாய் இருக்குது தினம் தயக்கம். இருதயம் துடிக்குது, இரவினில் தவிக்குது. விடியலும் மறக்குது, விழி சொல்ல மறக்குது. அழகான தேவதை அசைந்தாடும் தாமரை, இசைநாடும் ஆசைகள் கண்ணீரை தூவ. எனக்குள்ள ஒரு வித மயக்கம். நானும் உன்னை எவ்வளோ நாளாக கூப்பிட்டுட்ருக்கேன் தனியாக பேசணும்னு இப்போவாவது வரத்துக்கு மனசு இருந்தது. ஏய் அங்க பாரு. ஏய் ஏய் லோகா லோகா நில்லு. ஏய் லோகா நில்லு. உன்னதான் எங்கே போனா இவ? லோகா 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 ஷோ. இப்படிலாம் பண்ணாத லோகா. என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? நான் இல்லைன்னா அப்படி பதறேன். நீ இல்லாமல் என்னால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. நான் உன்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுவேன்? ஏய் என்னது இதுவா? மயில் இறகு. இத புக்ல வச்சோம்னா குட்டி போடும் தெரியுமா? இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போ. நான் சின்ன பொண்ணு தானே. சரி, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல? நான் என்ன கேட்டாலும் செய்வியா? நீ கேட்கறத பார்த்தா ஏதோ டெஸ்ட் வைப்ப போல. இது வரைக்கும் எனக்கு தோணல, ஆனா இப்ப தோணுது. எனக்கு இப்போ மாங்காய் வேணும். மாங்காவா? மாங்காய் இங்கெங்க கிடைக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க கிடைக்குதோ அங்க வாங்கிட்டு வா. ஆனா ஒன் கண்டிஷன், நான் 1 to 100 கவுண்ட் பண்ணுவேன். அதுக்குள்ள நீ வாங்கிட்டு வரணும். இல்லனா உனக்கு என் மேல லவ் இல்ல. இந்த சிரிப்புக்காகவே வாங்கிட்டு வரலாம். சரி, கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 48 49 50 51 52 53 இவங்களா?
சார் நீங்களா? ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக பார்த்தவங்கள இங்கே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நான் கூட இப்போ வேற யாரும் நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் சார். இங்கே என்ன பண்ணுற? படிக்கிறதுக்கு வந்தேன் சார். ஓ அப்படியா? என்ன படிக்கிற? என்னது இது? இதுவா மயிலிறகு. புக்குக்குள்ள வச்சனா குட்டி போடும். குட்டி போடும்? குட்டி போடுறது எப்படின்னு முதல்ல நாங்கள் உனக்கு சொல்லி தரோம்மா. சார் என் ஃப்ரெண்டு மாங்காய் வாங்க போயிருக்கான். வந்த உடனே போகணும். என்னம்மா தப்பு தப்பா பேசுறீங்க? முதல்ல குட்டி போடுறது எப்படின்னு நாங்க கத்து கொடுத்த பிறகுதானே நீ மாங்காய் சாப்பிட முடியும். என்ன நான் சொல்றது சரிதானே? நரேந்திரன், இவளை என் வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் போச்சிடலாம். எப்படி ராஜு? இது என்ன புதுசா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அதே தான் இவளுக்கு நம்ம பண்ண போகிறோம். ராமோட காரில் யாருக்கும் தெரியாமல் கொண்டு போயிடலாம். இவ காணாமல் போன லிஸ்ட்டில் தான் வருவா, செத்த லிஸ்ட்டில் வரமாட்டேன் சொல்கிறேன். ஓகே, சரி சீக்கிரம் தூக்குங்க. ஸ்கூலில் பார்த்ததுலேருந்தே என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தா இப்போ தான் அந்த உறுத்தல் சரியாச்சு. இப்படி ஏதாவது ஃப்ளாஷ்பேக் இருக்கும்னு எனக்கு முதலே தெரியும். அதனால தான் இந்த ஃபோட்டோவில் இருக்க 3 பேரை பார்த்த உடனே எனக்கு சந்தேகம் வந்தது. நீங்கள் கொடைக்கானல் ஹை ஸ்கூலில் தான் படிச்சிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் உங்கள் சின்ன வயசு ஃபோட்டோ இதுவும் எனக்கு கிடைக்கல. உங்கள் டீட்டெயில்ஸ் தேடி தான் சென்னைக்கு போனேன். ஆனால் எனக்கு முன்னாடி நீங்கள் போய் எல்லா டீட்டெயில்ஸும் அழிச்சிட்டீங்க. வாய். சின்ன வயசில் பார்த்த அவங்கள மறுபடியும் பார்த்ததும் ஏதோ நடக்க போகுதுன்னு தோணுச்சு. அதனால தான் லீனா கிட்ட இந்த ஊர் வேணாம் போயிடலான்னு சொன்னேன். ஆனால் லீனா கேட்கல. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இறந்ததும் எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு. என்னை சுற்றி ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சு லோகாவை பிரிஞ்ச மாதிரி லீனாவும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இந்த ஊரை விட்டு
போலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீங்க இவ்வளவு உண்மையா லவ் பண்ண லோகா செத்தத நீங்க ஏன் மறைச்சிங்க கௌதம்? சொல்லுடா, லோகாவை பத்தி என்ன தெரியும்? லோகாவை கடைசியா எப்போ பார்த்த? சார் சும்மா மிரட்டாதீங்க, படிக்கிற பசங்க, சின்ன பையன் தானே, மிரட்டாம கேளுங்க. சின்ன பசங்க தான், ஆனால் லவ் பண்ணுவாங்க. சார் நீங்களே இப்படி தப்பாக பேசினா எப்படி சார்? லோகாவும் என் பையனும் ஒரே கிளாஸில் ஒன்றா படிக்கிறாங்க, அதுக்காக நீங்கள் தப்பாக பேசுவீங்களா? அவள் காணாமல் போகும்போது என் பையன் என் வீட்டில் தான் இருந்தான், வேணும்னா பொண்ணு வீட்டில் பேசாதீங்க. நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க, பையன் எதுவும் சொல்ல மாட்டானே. கௌதம் உன் வாயால் நீயே சொல்டா. சொல்லுப்பா சொல்லு, லோகாவை கடைசியா எப்போ பார்த்த சொல்லு. நான் லோகாவை ஸ்கூல்ல கிளாஸ்ல கடைசியா பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. கௌதம் நீ எங்ககிட்ட சொன்னதை போலீஸ்கிட்ட சொன்னா உன் லைஃபே வீணாயிடும், அதுக்கு தான்ப்பா சொல்ல வேணான்னு சொன்னேன். நீ கவலைப்படாதப்பா. எங்க முதல்ல இந்த ஊரே வேண்டாங்க, சென்னையில் இருக்க எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிடலாங்க. ஏண்டி இங்கே இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு எப்படி சென்னைக்கு போகிறது? உங்களுக்கு பிள்ளைய விட இங்கே இருக்க வேலை தான் முக்கியமா? முதல்ல சென்னைக்கு கிளம்புற வழியை பாருங்க, சென்னைக்கு போனால் எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் பார்த்துக்குவாரு. நீ நடந்ததையும் நினச்சி கவலைப்படாத கௌதம், உன்னோட ஃப்யூச்சர் தான் முக்கியம். சென்னைக்கு போகும்போது எங்கள் அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமா தான் என்னை பார்த்துக்கிட்டாரு. லோகாவை பிரிஞ்சு குற்ற உணர்ச்சியில் எனக்கு கல்யாணமே வேணான்ட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறது லோகாவா லீனாவான்னு எனக்கு தெரியல. எது எப்படியோ இந்த 3 கொலைகளையும் லீனா தான் செய்தான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கொலையாளியை மறைச்ச குற்றத்துக்காக உங்களுக்கும் தண்டனை இருக்கு கௌதம். பி ரெடி. 3 பேரும் கெடுத்து கொலை பண்ணது லோகாவை, நான் சந்தேகப்பட்டு பிடிச்சது லீனாவை. லோகாவை லவ் பண்ண கௌதம் லீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதெல்லாம் நடந்தது ஏன்? ரொம்ப சிம்பிள், லோகாவா வாழ முடியாத வாழ்க்கைய லீனாவா வாழறான். மறுபடியும் பேய் கதையா? சொன்ன கதை தான் திருப்பி உங்களுக்கு சொன்ன இன்ஸ்பெக்டர். ஓகே, அது பேய் கதையாவே இருக்கட்டும். ஆனா என் போலீஸ் மொழிக்கு ஒன்று தோணுது. அது என்னன்னா, லீனா கௌதம கல்யாணம் பண்ணது வாழறதுக்காக இல்லாம ஒருவேளை கொலை பண்றதுக்காக இருந்தா? லீனா ஏன் கௌதம கொலை பண்ணணும்? 3 பேருக்கு எடுத்து கொலை பண்ணது தப்புன்னா அது தெரிஞ்சு மறைச்சதும் தப்பு தானே? எஸ், ஐ காட் இட். இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். கௌதம், இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேனே. அது வந்து இன்னும் உங்களுக்கு என்ன தெரியணும்? இல்ல, அது வந்து கௌதம், லீனா எப்பயாவது உங்ககிட்ட வயலண்டா பிஹேவ் பண்ணிருக்காங்களா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இது வரைக்கும் லீனா அப்படி என்கிட்ட நடந்ததில்லை. ஆனா இன்னைக்கு அவ என்கிட்ட அப்படி நடந்துப்பான்னு நினைக்கிறேன். ஏன்? எதுக்காக இன்னைக்கு மட்டும் அப்படி நடந்துக்கணும்? ரொம்ப சிம்பிள் இன்ஸ்பெக்டர். புரியுற மாதிரி சொல்லுங்க கௌதம். நீங்க எதை சொல்ல வரீங்க? லோகா இறந்தது இன்னைக்கு தான். கௌதம், நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க? லீனா கூட இருக்காங்களா? கேர்ஃபுல் கௌதம், நான் வந்துட்டே இருக்கேன். அவ எது பண்ணாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் இன்ஸ்பெக்டர். முட்டாள்தனமா பேசாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. கௌதம், கௌதம், ஷிட், வண்டி வேற நின்னுடுச்சு. கேன் யூ ஹியர் மீ கௌதம்? ஷிட். ஹலோ ப்ரோ, ப்ளீஸ் லிஃப்ட் ப்ளீஸ். நான் அர்ஜென்ட்டா போயினே இருக்குங்க. ஐ எம் போலீஸ் ஆஃபீஸர். நானும் அர்ஜென்ட்டா தான் போகணும். நம்ம பழகு நடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் இதுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டையே வாங்கினேன். நான் என்னைக்கு உன்னை மறக்கல லோகா. சின்ன வயசுல என்னால் எதுவும் பண்ண முடியல, ஆனால் இப்போ வந்துட்டியா? எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். லீனா, லீனா,
லீனா 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 லோகா லோகா அப்ப என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியலையோ. நான் தப்பு பண்ணிட்டேன் லோகா. மன்னிப்பியா மன்னிப்பியா மன்னிப்பேன் கொடு. கௌதம் கௌதம் கதவை தரங்க. லீனா லீனா கதவை தரங்க. ஹலோ கதவை தரங்க. Stop it! Put the knife down. Lina, no. Lina, I'll shoot you. Lina, Lina, Lina. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சரிவர குற்றங்களை நிரூபிக்கப்படாததால் லீனாவை குற்றவாளி இல்லை என்று இந்த கோர்ட் விடுதலை செய்ய தீர்ப்பளிக்கிறது. வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். நான் இந்த ஊரை விட்டே டிரான்ஸ்ஃபர் ஆகி போறேன். ஆனா உங்க கேஸ்ல எனக்கு இன்னும் டவுட் இருக்கு. என்ன டவுட்? லோகா தான் எல்லா கொலையும் பண்ணாங்கன்னு எல்லாரும் நம்புறாங்க. ஆனா அதை நான் நம்ப மாட்டேன். கோர்ட்டே என்ன 1 வருஷம் ட்ரீட்மெண்ட்ல வச்சு விடுதலை பண்ணியாச்சு.
இன்னும் உங்களுக்கு என் மேல இருக்கிற சந்தேகம் தீரலையா? நீங்க தான் லோகா மாதிரி நடிச்சு கொலை பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் கௌதமை நான் லவ் பண்ணது மேரேஜ் பண்றதுக்கு, கொலை பண்றதுக்கு இல்ல. லோகாவை பத்தி நீங்க எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். புரியுது லீனா, நீங்களே தனிமையில கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்ல. ஐ நோ யுவர் ஃபீலிங்ஸ். தனியா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் நான் கூட நினைச்சேன். பட் ஒரு துணை வேணும்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். கேஸ் முடிஞ்சாலும் பர்சனலா நான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு இன்னும் சொல்யூஷன் கிடைக்கல. டேக் கேர். பாய். அம்மா, ஐயாவுக்கு ஏதாவது வேணுமா? இனிமே ஐயாக்கு தேவையானது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். சரிம்மா. எல்லாரும் நான் உங்களை கொலை பண்ண தான் வந்தேன்னு சொல்றாங்க. சத்தியமா எந்த ஒரு நிலைமையிலையும் என் உயிரை கொடுத்து நான் உங்களை காப்பாற்ற தான் நினைப்பேன். எனக்குள்ள லோகா இருக்காளான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க. உங்களுக்காக எப்பவும் நான் இருக்கேன். லோகாவா நான் கூட வாழ நினைச்ச வாழ்க்கைய லீனா வாழும்போது இந்த லோகா செய்ய நினைச்சத லீனா தானே செய்யணும். அதுக்கு தான் உங்க 2 பேரையும் சென்னையில இருந்து இங்க வர வச்சேன். என்னை இழந்த குற்ற உணர்ச்சியில கல்யாணமே பண்ணிக்காம இருந்த நீ லீனாவை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு கோபம் வந்தது. ஆனா என்னை கொன்னவங்களை மறுபடியும் நீ பார்த்து கொண்டு பாரு, அப்போ நான் சந்தோஷப்பட்டேன். சின்ன வயசுல நீ எனக்காக செய்ய முடியாதத இப்போ நீ செஞ்சதை நினைச்சு பெருமைப்பட்டேன். இன்னும் நீ இந்த லோகாவை மறக்கலங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். லீனாக்குள்ள இருந்து நான் செய்ய நினைச்சத நீ செஞ்சாலும் உன் கூட வாழ நினைச்ச வாழ்க்கைய வாழ முடியலையேன்னு கவலைப்பட்டேன். அதான் என்ன பிரிஞ்சு வாழ முடியாத ஒன்ன நான் இறந்த நாள்ல கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணேன். ஆனா அதுக்குள்ள குண்டடிப்பட்ட காயத்திலையும் என்ன பார்த்த அதிர்ச்சிலையும் உன் நினைவை நீ இழந்துட்ட. நீ இறந்து உன் கூட நான் வாழறதை விட என் நினைவில் வாழற உன் நினைவில் வாழற இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லோகாவும் என்னோட இன்னொரு பிறவியான லீனாவும் எப்பவுமே ஒன்று நல்லா பார்த்துக்குவோம். என்ன தெரியவே தெரியாதுன்னு சொன்னால இப்போ என்ன தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாது கௌதம். ஏன்னா